ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற பரோட்டா பேக்கெட்டை வச்சு ஒரு சில்லி பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய இந்த பரோட்டா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கியிருக்கிறேன் இந்த பரோட்டா எடுத்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிற போகிறோம். உப்பு இந்த நேரத்தில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இதோட முட்டை எதுவும் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். 2 கேரட்டு, 1 தக்காளி பழம், 1 குடமிளகா நல்லா சின்னதாக அரிஞ்சிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்தால் தான் நம்ம அந்த பரோட்டாவோட பிளெண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ அந்த பரோட்டா பேக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மசாலா பவுடர் கொடுத்துருந்தாங்க. நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பரோட்டாவோட அந்த மசாலா ஒட்டணும். அதுக்காக இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த அந்த பரோட்டாவை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பரோட்டாவை நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உலர விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் இதை கூட கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். நல்லா இதை கலந்துட்டு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ஒரு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இது போல் ரெசிபிஸ் இன்னும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.